சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் தங்கச் செயின் திருடப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக மருமகள் உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாமியாரிடம் செயினை பறிக்க மாஸ்டர் பிளான் போட்ட மருமகள் சிசிடிவி மூலம் சிக்கியது எப்படி? சிசிடிவியில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே யூடியூப் பார்த்து திருட்டு வேலையில் ஈடுபட்ட சகோதரிகள் தொழிலுக்கு புதிது என்பதால் கையும் களவுமாக மாட்டியுள்ளனர். ஹெல்மெட் அணிந்து கொண்டால் போலீசாரால் அடையாளம் காண முடியாது என்ற முரட்டு நம்பிக்கையில் வீடு புகுந்தவருக்கு சிறை வாசல் திறக்கப்பட்டுள்ளது. வறுமையை போக்க சொந்த வீட்டிலேயே செயினை திருடி உருக்கியதன் பின்னணி என்ன? சென்னையில் தாம்பரம் வஉசி தெருவைச் சேர்ந்தவர் 78 வயதான சுப்புலட்சுமி. இவரது கணவர் இறந்த நிலையில் தனது 2 மகன்களின் அரவணைப்பில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி சுப்புலட்சுமியை தவிர வீட்டில் எஞ்சிய அனைவரும் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளனர். பின்னர் அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் படுத்த படுக்கையாக இருக்கும் சுப்புலட்சுமி அணிந்திருந்த 3.5 சவரன் தங்கச் செயின் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே இது குறித்து மூத்த மகனான குமரவேல் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஆளில்லாத நேரத்தில் வீட்டுக்கு ஹெல்மெட் அணிந்தவாறு பெண் ஒருவர் வந்து சென்றது தெரிய வந்தது. பின்னர் சிறிது தூரம் நடந்து சென்ற அந்த பெண் ஹெல்மெட்டை கழற்றியதும் அவரின் முகம் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. உடனே புகார் கொடுத்தவரிடம் புகைப்படத்தை காட்டி அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா என போலீசார் கேட்டுள்ளனர். அதற்கு தனது தம்பி மனைவி ரேவதியின் அக்கா சுமதி என்று தெரிவித்தார். ஆனால் நெருங்கிய உறவினர் என்பதால் அவர் இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார் என குமரவேல் கூறியுள்ளார். இருந்தபோதும் சுமதி மீதான சந்தேகம் போலீசாருக்கு நீங்கிய பாடில்லை. பின்னர் பெண் காவலரை அனுப்பி சுமதி வசித்து வரும் குரோம்பேட்டை கணபதி நகர் பகுதிக்கு சென்று பார்த்தனர். அங்கு சம்பவத்தின் போது அணிந்திருந்த ஹெல்மெட் சுமதி வீட்டில் இருந்ததை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து அவரை பிடித்து விசாரித்ததில் உண்மை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் ஒப்பித்துள்ளார். அப்போது தனது தங்கை ரேவதி போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படிதான் நகையை திருடியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் பின்னர் மாஸ்டர் மைண்ட் ரேவதியையும் கைது செய்து போலீசார் விசாரித்தனர். அவர் தனது குடும்ப வறுமை காரணமாகவே மாமியார் அணிந்திருந்த நகைகளை திருடுவதற்கு திட்டமிட்டதாக கூறியுள்ளார். அதற்காக தனது அக்கா சுமதியிடம் திட்டத்தை கூறி கைவரிசை காட்டியதாக தெரிவித்துள்ளார். போலீசாரிடம் சிக்காமல் இருக்க எப்படி திருடுவது என யூடியூப் பார்த்து ஸ்கெட்ச் போட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி முகத்தில் கைக்குட்டை கட்டிக்கொண்டு ஹெல்மெட் அணிந்து வந்தால் சிசிடிவியில் முகம் தெரியாது என நினைத்துள்ளனர். மேலும் திருடிய நகையை கையில் வைத்திருந்தால் சிக்கிக் கொள்வோம் என்பதால் இரவே சுமதி சிதம்பரம் சென்று செயினை உருக்கி புது செயினை வாங்கி வந்துள்ளார். இதனையடுத்து புது செயினை மீட்ட போலீசார் ரேவதி மற்றும் அவரின் அக்கா சுமதி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடும்ப வறுமை காரணமாக மருமகளே மாமியாரின் நகைகளை பறிக்க திட்டம் போட்டு கைவரிசை காட்டி சிக்கியதுடன் தனது அக்காவுடன் சிறைக்கு சென்ற சம்பவம் தாம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.